ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ் சீரீஸ் ஆரம்பிக்க வந்திருக்கோம். 14th சீரீஸ் ஃபர்ஸ்ட் டேயில் வந்திருக்கோம். கீழ் உடம்புக்கான எக்ஸசைஸ் தெரிஞ்சுக்கிறனால அதனால் நான் உங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா சூமோ ஸ்குவாட்ஸ் ஆர் சைட் ஸ்குவாட்ஸ்ன்னு சொல்கிறது. ஏற்கனவே நம்ம மினி ஸ்குவாட்ஸ் பார்த்துருக்கோம், ரெகுலர் ஸ்குவாட்ஸ் பார்த்துருக்கோம், டீப் ஸ்குவாட்ஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம சைட் ஸ்குவாட்ஸ் பார்க்க போகிறோம். காலுக்கான எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு நான் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள், நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடிச்சதுக்கப்புறம் பெனிஃபிட்ஸ்லாம் சொல்கிறேன். ஓகே, ஸ்டே டியூன்ட். பாருங்கள், சுமோ ஸ்குவாட்ஸ் எப்படி பண்ணணும்னா, ஒரு இடத்துல நல்லா நின்றுக்கோங்க, ஷோல்டர்ஸ் நல்லா ப்ராடாக பிரித்து வச்சுக்கணும், கோரை என்கேஜ் பண்ணணும், அதாவது வயரை நல்லா இழுத்து உள்ளடங்கி வச்சுக்கோங்க. கால் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு இருக்கணும், இடுப்புலேருந்து கொஞ்சம் பெருசாக பிரித்து வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த கால் பாதம் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி பார்த்தா மாதிரி இருக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக இப்படியும் இருக்கக்கூடாது, சைட்ஸில் பார்த்தா மாதிரி. இது ரெண்டுத்துக்கும், அதாவது ஃப்ரண்ட்டுக்கும் சைடுக்கும் நடுவில் 45 டிகிரிஸ் இப்படி வைக்கணும். ஓகே, அதே மாதிரி தான் இந்த காலும் வச்சுக்கிறோமா. ஸோ இடுப்புலேருந்து கொஞ்சம் பிரித்து சைட்ஸில் இப்படி 45 டிகிரிஸில் பார்க்குற மாதிரி பாதங்கள் ரெண்டும் இருக்கணும். அதுக்கப்புறமா அப்படியே கீழே உட்கார போகிறோம். இந்த கால் பொசிஷன் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கீழே உட்காரணும். உட்காரும் போது உடம்பு சாயக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாகவே கீழே உட்காரணும். அதுவும் இல்லாமல் கீழே உட்கார போகும்போது இந்த கால் முட்டி இருக்கு இல்லையா, அது சைட்ஸில் தான் போகணுமே தவிர ஃப்ரண்ட்டில் வரக்கூடாது. பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், கையை நீங்கள் எப்படி வேணுமோ சௌகரியத்துக்கு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் நீட்டலாம், இல்லை இப்படி வச்சுக்கலாம். அப்படியே உட்கார்றேன் பாருங்கள், ரெண்டு முட்டியும் சைடில் போகிறது, உடம்பு எனக்கு சாயலை, நேராக தான் இருக்குது. அப்படியே எவ்வளோ முடியுமோ உட்காருங்க. அப்படியே எழுந்துக்கோங்க, திருப்பியும் அப்படியே கீழே போங்க, மேலே வாங்க. அப்படி இறங்கும் போது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த பொசிஷனில் உட்காருங்க. ஒரு 1 or 2 counts 3 counts. மேலே வாங்க, ஸ்ட்ரெயிட்டாகவே கீழே போகிறோம், ஹோல்ட் பண்ணுறோம், மேலே வரோம். ஓகே, ஸோ இதை ஒரு ரிப்பீட்டடாக 10லேருந்து 12 தடவை பண்ணலாம். பாருங்கள், கால் பாதம் சைட்ஸில் இருக்கும், அதே மாதிரி கால் முட்டி பார்த்தீங்கன்னா சைட்ஸில் தான் போகும், ஃப்ரண்ட்டில் இருக்காது, பார்த்துக்கோங்க. சைடில் தான் இருக்கணும். கொஞ்ச நேரம் அப்படியே உட்காருங்க, முதுகு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், ஃப்ரண்ட்டில் வரக்கூடாது. அந்த பாயிண்ட்டை ரிப்பீட்டடாக மனசில் வச்சுட்டே பண்ணுங்கள். இந்த 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. பாதம் சைடில் இருக்கணும், கால் முட்டு சைடில் இருக்கணும், உடம்பு நேராக இருக்கணும். ஓகே, அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இருந்துட்டு எழுந்துக்கும் போது காலை ஸ்ட்ரெயிட்டாக பண்ணாதீங்க. இந்த இடம் லாக் ஆகக்கூடாது, முட்டி கொஞ்சம் பெண்ட் இருக்கணும், ஃபுல்லாக நிற்காதீங்க, ஸ்லைட்டாக இது வரைக்கும் வந்தால் போதும். திருப்பி அப்படியே பண்ணுங்கள், ஏன்னா முட்டி தேயும் அடிக்கடி நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா. ஓகே, எந்த ஒரு ஸ்குவாட் எக்ஸசைஸ் பண்ணும்போதும் எழுந்து நிற்கும் போது இந்த முட்டி லாக் ஆகாமல் பார்த்துக்கோங்க, லைட் பெண்ட் இருக்கணும். ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கவங்க லைட்டாக போயிட்டு வாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீப் ஸ்குவாட்ஸ். அதுக்கு அடுத்தது நல்லா ஸ்குவாட்ஸ் பண்ணுங்க, சைட்ஸில் ஃபுல்லாக போயிட்டு இருந்துட்டு வாங்க. ஓகே, அவ்வளோதான். இது பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் பிரேக் எடுங்க. 10லேருந்து 12 தடவை பண்ணதுக்கப்புறம், அது ஒரு செட்டு முடிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு பிரேக். அதுக்கப்புறம் திருப்பி 10லேருந்து 12 தடவை பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு பிரேக், திருப்பி 10லேருந்து 12 தடவை. இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சானையும் இங்கெல்லாம் டைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ், நான் எப்பயும் சொல்கிற ஸ்ட்ரெச்சஸ் தான். காலை நல்லா இப்படி மடித்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க, இந்த இடத்த ப்ரெஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த காலும். ஓகே, அப்போ உங்களுக்கு கிராம்ஸே ஏற்படாது, வலியே இருக்காது அடுத்த கொஞ்ச நாளைக்கு. அந்த வலி வந்ததுன்னா உங்களால் அடுத்தடுத்த நாள் எக்ஸசைஸ் பண்ண முடியாமல் போகும் இல்லையா, ஸோ அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணி முடிச்சிடுங்க. சம்டைம்ஸ் இப்படியும் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான்.
இப்போ பெனிஃபிட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இது மெயினாக காலை ஸ்ட்ரென்தன் பண்ணும், ப்ளஸ் வயத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணும், கோர் மசில்ஸை, அது தவிர்த்து பேக் பம்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுமா. ஸோ இந்த 3 இடத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற ஃபேட்டு வெளியேறிடும். ஸோ இந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஃபேட் இருக்குது குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த எக்ஸசைஸை ரெகுலராக பழகுங்க. அது தவிர்த்து இது ஜாயின்ஸ் ஃப்ரெண்ட்லி தான். ரெகுலர் ஸ்குவாட்ஸ் மாதிரி நம்ம உட்காந்து எழுந்துக்கும் போது கால் முட்டியில் அழுத்தம் ஏற்படாமல் சைடில் ஸ்ப்ளிட் பண்ணி கேப் விட்டு இறங்கி ஏறதால முட்டியில் அழுத்தம் இருக்காது. ஸோ முட்டி வலி இருக்கவங்க கூட இது நிதானமாக 5லேருந்து 10 தடவை மினி ஸ்குவாட்ஸாக பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் படிப்படியாக அதிகப்படுத்திக்கோங்க. கட்டாயம் உங்களுக்கு பெயின்லேருந்து ரிலீஃப் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பண்டிகை காலம் முடிஞ்சிருக்கு, நிறைய பலகாரங்கள் உள்ளே போயிருக்கு, அதிக கேலோரிஸ் ஏற்றிருக்கோம், வெயிட் ஏறி இருக்கும். இதெல்லாம் படிப்படியாக குறைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கஷ்டமான சில எக்ஸசைஸ் எல்லாம் அடுத்த 1 மாதத்துக்கு கட்டாயம் நீங்கள்லாம் பண்ணி ஆகணும். அப்போ தான் பழைய வெயிட்டுக்கு நம்ம திரும்பி போவோம் இல்லையா. ஸோ இந்த எக்ஸசைஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு புது மூவோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் FITTY50. பாய்.